This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு நியூஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிமு 4000 ஆண்டு, அதாவது வந்துட்டு கிமு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிபி இல்லைங்க, கிமு. கிமுல 4000 ஆண்டு முந்தைய பழமையான நகரம் கண்டுபிடிப்பு. ஓகேங்களா? ஸோ இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பழமையான மகாபாரத நகரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகாபாரதத்துல குறிப்பிட்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள் அந்த கீழடியில வந்துட்டு, அதாவது கீழடி ஆராய்ச்சி, புதைபொருள் ஆராய்ச்சி பண்ற அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நகரமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நகரத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எப்படிப்பா கிமு அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்க ஒரு சிலைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிலையோட தலைய வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது அது கிமு 4000 ஆண்ட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கீழடிய விடவும் பழமையான நகரம். ஓகேங்களா? இத வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரிக்வேதங்கள்ல குறிப்பிடுற அந்த சரஸ்வதி நதி, இத வந்துட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அந்த நதியில கிடையாது. ஆனா இருந்தாலும் அந்த சரஸ்வதி நதியோட படுகை, அத வந்துட்டு இப்ப வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு ஒரு பழமையான நாகரிகத்த வந்துட்டு இப்ப கண்டுபிடிச்சதுக்கு உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கீழடியில கண்டுபிடிச்சது எல்லாமே வந்துட்டு அதுவே நமக்கு வந்துட்டு இன்னமும் புரியாத புதிராவே நெறைய இருக்கு. அதாவது நெறைய ஆராய்ச்சியாளர்கள் இன்னுமே அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி முடிக்க முடியல. ஓகேங்களா? ஆனா அத விடவும் பழமையான ஒரு நகரம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ இன்னும் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கல. ஆராய்ச்சி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா, இன்னும் தோண்ட தோண்ட நெறைய காசுகள், நெறைய சிலைகள், நெறைய மட்பாண்டங்கள் இதெல்லாமே வந்துட்டு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அது கிடைக்க கிடைக்க தோண்ட தோண்ட ஒரு புதையலாவே மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பழமையான ஒரு நகரத்த இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாரி விஷயத்த இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.